மாருதி ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட் கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா கஸ்டமர் ரெக்கவர் பண்ணி நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. ஆயில் பம்பு எல்லாம் பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ரேக்ராம் புல்லட் வந்து உடஞ்சி 16மே கட்டாகி இருந்துச்சு. இதனால தான் இன்ஜினை சுற்ற விடாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதுபோக ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆயிலெலாம் பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஆயிலில் ரொம்ப கட்டியாக ரொம்ப தாறு மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட எப்போனே ஆயில் சூஸ் பண்ணான்னு கேட்டதுக்கு 18 கிலோமீட்டர் கொஞ்சம் ஆயில் மாற்றுவேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் லேட்டாக ஆயில் மாற்றினாலே ஆயில் ஷாப்பில் கம்ப்ளைண்ட் வரும், கரும்போக தள்ளும். இன்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்பன் அடைச்சி போய் கட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தாலே வந்து பிக்கப் இருக்காது, மைலேஜ் தராது, ஒரு மாதிரி கரும்புகையாக வரும். சரியான முறையில் ஆயில் சேஞ்ச் பண்ணலைன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் இந்த மாதிரி ஸ்விஃப்ட் இன்ஜினில். அதே மாதிரி இது நம்ம எது போயிருக்கோ அது மட்டும் போகாமல் பிஸ்டன் மாற்றாமல் பிஸ்டன் ரிங்ஸு, மெயின் பேரிங், கனெக்டர் பேரிங், வால்வு, செம் ஆயில் சீல் டோட்டல் ஆயில் சீல் எல்லாமே மாறி ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹெட் கேஸ் கட்டுமே ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கி எல்லாமே ஓய் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அதே மாதிரி நம்மளும் ஆயில் சர்வீஸ் வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணணும். 5W30 3 ஆயில் ஃபுல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த புல்லட்டு பார்த்தீங்கன்னா ரேக்ராம் புல்லட் வந்து 16மே மாறி ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அதில் வர பேக்கிங் கிட்டு, ஓரிங்கு எல்லாமே வந்து செயின் கிட்டு எல்லாமே ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். 8 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா ரொம்ப நல்லது. 8 கிலோமீட்டர் மாற்றிங்கன்னா மறுபடியும் ஒரு 3,00,000 கிலோமீட்டருக்கு தாராளமாக ஓட்டலாம். டர்போலாம் ஆயில் இல்லாமல் ஃபுல்லாக சீஸ் ஆயிருந்துச்சு. அதனால் நம்ம டர்போவை ரீகண்டிஷன் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணுறோம். டர்போ தான் மெயின் வந்து அடியாகும். டர்போலாம் பழசு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து ஜாம் ஆயிருந்துச்சு. அதனால் டர்போ ரீகண்டிஷன் பண்ணி என்ஜினை ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் 5W30 ஆயில் ஃபுல் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓட்டி பார்த்துட்டு ஃபேன்லாம் ஓடும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா ஒரு 50-60 கிலோமீட்டர் நல்லா பைபாஸில் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ்னால் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.